பாஸ்போர்ட்கான கட்டணத்தை மத்திய அரசு அதிரடியாக உயர்த்திருக்காங்க. இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, அதாவது ஜூலை 1 முதல் பாஸ்போர்ட்கான கட்டணத்தை அதிரடியாக மத்திய அரசு உயர்த்துறாங்க. அதாவது நீங்கள் 36 பக்கங்கள் கொண்ட புதிய பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 1500 ரூபாய் இருந்துச்சு, இப்போ 2500 ரூபா உயர்த்திருக்காங்க. 60 பக்கங்கள் கொண்ட பாஸ்போர்ட் இதுக்கு முன்னாடி 2000 ரூபாய் இருந்துச்சு, இப்போ 3500 ரூபா உயர்த்தி அமைச்சிருக்காங்க. அவசர தேவைக்கான தட்கல் பாஸ்போர்ட் இருக்கு பாருங்க, அது 3500 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் உயர்த்திருக்காங்க. 60 பக்கங்கள் கொண்ட தட்கல் பாஸ்போர்ட் வந்து 4000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாய் உயர்த்தி அமைக்கிறோம் அப்படின்ற மாதிரி அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ நார்மலாக புதிய பாஸ்போர்ட் 36 பக்கத்துக்கு 2500, தட்கலுக்கு 5000, 60 பக்கங்களுக்கு 3500 நார்மல், 6000 ரூபாய் தட்கல் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்கள் பாஸ்போர்ட் தொலைஞ்சு போயிடுச்சு அல்லது டேமேஜ் ஆகிடுச்சு திரும்ப வாங்கணும் அப்படின்னா 5000 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தட்கலுக்கு 7500 ரூபாய் பேமெண்ட் பண்ணணும். 60 பக்கங்கள் கொண்ட பாஸ்போர்ட் தொலைஞ்சு போயிடுச்சு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நார்மலாக 6000 ரூபாய், தட்கலுக்கு 8500 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். இதெல்லாமே வந்து 18 வயசு மேலே இருக்கவங்களுக்கு. ஒருவேளை 18 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்க மைனர், அவங்களுக்கு வந்து புதிய பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது 1750 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய பாஸ்போர்ட் தொலைஞ்சு போயிடுச்சா அப்படின்னா 4250 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணி வாங்கினுங்க. இது இல்லாமல் ஸ்பெஷல் டிராவல் டாக்குமெண்ட்கான ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட் ஆஃப் ஐடென்டிட்டி 1000 ரூபாய் அந்த மாதிரி கட்டணம் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு 750 ரூபா நிர்ணயம் பண்ணுறாங்க. இதெல்லாமே ஜூலை 1 முதல் அமலுக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் பாஸ்போர்ட் வந்து குடியுரிமைக்கான ஆவணம் கிடையாது அப்படின்ற மாதிரி அதிரடியாக ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் பாஸ்போர்ட்டை ஒரு பயண ஆவணமாக மட்டும்தான் பயன்படுத்த முடியும், அதை ஒரு ஐடென்டி ப்ரூஃபாக பயன்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.